ஆண்டவரின் ஆசி என்றும் உங்களோடு எப்போதும் தங்கியிருக்கும். எனவே அன்பு செய்யுங்கள். அன்புள்ள மனம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உங்களையே காணிக்கையாக தருவீர்கள். அன்னை மரியாளும் யோசேப்பும் இயேசுவை இந்த உலகத் தந்ததால் அவர் இறுதி மூச்சு வரை தன்னை தருவதிலேயே குறியாக இருந்தார். பிரியமானவர்களே, பசியால் வருந்தியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் பசியின் கொடுமை. 3 வேளையும் நிறைவா சோறு கிடைக்கிறவங்களுக்கு பசி தெரியாது. வலி உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை நமது உடல் உறுப்புகளுக்கு ஏதேனும் நேர்ந்தால் வலி வரும். ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு மாதிரி கொடூரமான வலி. அந்த வலி பிறருக்கு தெரியாது. சும்மா ரொம்ப கத்துற, உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையிலும் வலிகள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், வேதனைகள் வரும், கவலை வரும், கண்ணீர் வரும், துயரம் வரும், தோல்விகள் வரும், அவமானங்கள் வரும், எவ்வளவோ வரும். ஆனால் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லுவோம். ஆனால் அவர்களுக்குள்ளே எந்த அளவுக்கு அந்த வேதனை இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒருவர் எல்லா விதமான வேதனைகளையும் அனுபவித்திருந்தால் தான் அத்தனை பேருடைய அத்தனை வகையான வேதனைகளையும் புரியும். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, அன்னை மரியாளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பாடம். ஒன்றுமில்லாத விஷயத்திற்கெல்லாம் நாம் துன்பப்படுகிறோம், துயரப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம், கவலைப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், ஏங்குகிறோம், புலம்புகிறோம், கடவுள் மீது கோபம் கொள்கிறோம், கடவுளை சபிக்கிறோம், திட்டுகிறோம். ஆனால் அன்னை மரியோட வாழ்க்கையை ஒரு ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன். துவக்கம் முதல் கடைசி வரை எல்லா விதமான துன்ப துயரங்கள், அவமானங்கள். முதலாவதாகவே நீ கன்னி கருத்தாங்கவாய் என்பதே ஒரு பேர் அவமானம். இன்னைக்கு நம்ம அதை கேட்டு கேட்டு பழகிடுச்சு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனமுற்பந்தமான ஒரு பெண் கருத்தாங்கி இருக்கிறாள் என்பது எவ்வளவு அவமானம். முதல் அவமானம், சகிக்க முடியாத அவமானம். இன்றும் கூட அதுதான். இப்படியெல்லாம் வரலாறு நமக்கு தெரிந்தும் கூட இன்று ஒரு இளம் பெண் இப்படி சொன்னால் நாம் என்ன நினைப்போம், என்ன பேசுவோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் அவமானம். கணவன் வருவாரா, திருமணம் நடக்குமா, ஊரெல்லாம் பேசுகிறது. இரண்டாவது, வாழ்க்கை துணை யோசேப்பு, இவெல்லாம் மனுஷனா, கருவுற்று இருக்கிறவர்களை திருமணம் போகிறான், ஊர் ஏசுகிறது, பேசுகிறது, அவமானப்படுத்துகிறது. ஆனால் அவர் இறைவனின் வார்த்தைக்கு செவிமடுக்கிறார். இங்கு இந்த இளம் பெண் இதோ உமது அடிமையின் இறைவன் வார்த்தைக்கு செவிமடுக்கிறாள். கனவிலே எச்சரிக்கப்பட்ட அந்த மனிதனும் இறைவன் வார்த்தைக்கு செவிமடுக்கிறார். 2 அவமானங்களின் இணைப்புத்தான் இந்த திரும் குடும்பத்தின் துவக்கம். பிரியமானவர்களே, இந்த 2 அவமானங்களுக்கும், ஊரின் ஏச்சுகளுக்கும் பேச்சுகளுக்கும் பிறந்ததுதான் இயேசு கிறிஸ்து. அவர் எவ்வளவோ அரும்பெரும் காரியங்களை வேதம் சொல்வது போல செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் நன்மைத்தனத்தை செய்தாலும் கூட உலகம் என்ன சொன்னது? இவன் தச்சன் மகன் தானே, இவன் உறவுகள் நமக்கு தெரியுமே என்று கேவலமாகத்தான் பேசு. இவன் பெயல்செபூலை கொண்டு பேயை ஓட்டுகிறான், இவன் ஆள் சரியில்லை, பெயல்செபூலை கொண்டு பேயை ஓட்டுகிறான். ஆனால் மறுபக்கம் ஒரு சிறு கூட்டம் சொன்னது, இவர் தாங்கிய வயிறும் பாலுண்ட கொங்கைகளும் பேறு பெற்றவையே, என்னே இவரது பேச்சு கேட்டுக்கொண்டே இருக்கலாமே, இவரது வார்த்தைகளுக்கு அலகைகளெல்லாம் நடுநடுங்குகிறதே, இவர் தொட்டால் குணமாகிறது என்று ஒரு கூட்டம் சொன்னதுதான். ஆனால் பெருங்கூட்டம் அதை சொல்லவில்லை. நல்லது மட்டுமே செய்ததற்காக கொலை செய்யப்பட்டதுதான் இயேசுவின் வரலாறு. எனவே பிரியமானவர்களே, இந்த அன்னை வாழ்க்கை முழுவதும் துன்ப துயரங்களை, வேதனைகளை அனுபவித்ததால் தான் உலகத்தில் ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம் அனைத்தையும் கடந்து, இன்னும் சொல்ல போனால் இந்த திருத்தலங்கள் இது மட்டும்தான், இது ரோட்ல இருக்குது. நான் நிறைய திருத்தலங்களுக்கு போகிறவன். காடு, மலை, குன்றுகள், கரடுமுரடான இடங்களில் எல்லாம் அன்னையின் திருத்தலம் இருக்கிறது.
இலங்கையிலே மடு மாதான்னு ஒரு மாதா, அந்த இடத்துக்கு பேர் மருத மடு. இலங்கையில் போர் நடந்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று விமானத்திலிருந்து பாம்பு போடுவாங்க, ஷெல்லிங் இரவுகளில். அப்படியே மக்கள் பதறி அடித்து ஓடுவாங்க. ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது. ஒரு 10-12 கிராமத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து எல்லாரையும் கொல்வது என்கிறது அந்த சிங்கள இனவாதத்தினுடைய திட்டம். அப்போ இங்கேருந்து பாம்பு போட்டே வராங்க. சுற்றிலும் பாம்பு போட ஆட்கள் ஓடி 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 அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாரையும் கொல்ல போகிறாங்கன்னு. மாதாவினுடைய ஒரு சுரூபத்தை அவங்களை ஏற்றி கொண்டு காட்டுக்குள் ஓடுகிறார்கள். வன்னி காட்டுக்குள் ஓடுகிறார். ஓடி ஒரு இடத்துல வச்சு மாதாவே மரியாயே என்று அவர்கள் ஜெபம் செய்கிறார். கூட்டம் பெருங்கூட்டமான மக்கள். மறுநாள் செய்தித்தாள்களில் வருகிறது, ஏன்னா அவர்கள் போட்ட திட்டப்படி எல்லாம் செத்திருக்க வேண்டும். இத்தனை ஆயிரம் பேர் செத்து போனார்கள், ஷெல்லிங்கில் செத்து போனார்கள் என்று செய்தி. ஆனால் ஒருவருக்கும் ஒன்றும் நடக்கவில்லை. அந்த மாதாவை பிடித்து கொண்டிருந்தவர்கள் யாருக்கும் எந்த குறைவும் இல்லை. இது வரலாறு. அந்த இடத்திற்கு போகிற பொழுது நான் நினைத்து பார்த்தேன், இத்தனை பேருக்கு நிராயுதபாணிகளாக காப்பாற்றுவதற்கு ஒன்றுமில்லாத மக்கள் அம்மா தாயே என்று சொல்லுகிற பொழுது ஒரு சிறு கீறல் கூட இல்லாமல் அவர்களை இந்த அன்னை காத்ததாக. அது காடு, வன்காடு. இரவுகளில் முதலைகள் போகிறதை பார்த்திருக்கிறேன். வனவிலங்குகள் வரும், யாரையும் ஒன்றும் செய்யாது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாம் எல்லாம் நினைக்கிறோம் நமது வாழ்வில் பெரிய துன்பங்கள், துயரங்கள், வருத்தங்கள் வருகிறது, வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமே ஒழிய அன்னை ஏன் தியாகத்தின் சின்னம்? ஏனென்றால் எந்த துயரம் வருகிறதோ அந்த அளவுக்கு பிறரது துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் புரிந்து கொள்ளுகின்ற மனம். நம்ம குண்டு சுட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்க கொண்டிருக்கிறோம். எனது சின்ன ஒரு துன்பத்தை நம்மளால தாங்க முடியல. ஒரு முறை ரத்தம் கொடுப்பதற்காக என்னை அழைத்தார்கள். எனக்கு ஓ நெகட்டிவ் ரத்தம் ரொம்ப ரேர், தெரியுமா? யூனிவர்சல் டோனர். நான் யாருக்கு வேணால் ரத்தம் கொடுக்கலாம், வேணுமா? வேணா தரேன். அப்பொழுது ஜிஹெச்சுக்கு ஒரு ஆக்சிடென்ட்னு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ கூட 2 பேர் வந்தவங்க, முதல்ல ரத்தம் கொடுக்க போகிறேன். நான் சொல்கிறேன், வலிக்குமா? ரத்தம் போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? செத்து போயிடுவோமா? கூட வர்றவன் சும்மா வர்றான், சும்மா வர வேண்டியதானே. இனி ஊசி பேத்திக்கிட்டு வரான். எனக்கு கொஞ்சம் பயம்தான், பீதி தான். அப்படி செத்து போயிட்டோம்னா, தெரியாமல் நிறைய ரத்தத்தை எடுத்துட்டாங்கன்னா, நர்ஸ் அங்கே பார்த்து பேசிட்டு வீட்டுக்கார்ட்ட பேசிவிட்டு சொல்லுங்க எப்போ அப்படியா அப்படிங்கிறதுக்குள்ள ரத்தம் எல்லாம் போய் செத்துட்டா அப்படின்னு நினச்சிட்டு வரேன். மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு தர்ணா நடக்குது, போராட்டம். மெயினில் போக முடியாது, சைடில் தான் போக முடியும். அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போகிற வழியில் பார்த்தேன், பெரிய ஆக்சிடெண்ட். கை உடைஞ்சு, கால் உடைஞ்சு, ரத்த கலரி அந்த இடம் ஃபுல்லாக 10, 40, 50 பேர். அதை பார்த்ததே இல்லை நான். அதை பார்த்துட்டு அப்படியே ரத்தம் கொடுக்குற இடத்துக்கு போகும்பொழுது எனக்கு இருந்த அச்சம், பயம் எல்லாமே போயிடுச்சு. கையே இல்லாமல் இருக்கான், கால் இல்லாமல் இருக்கான், தலை விட்டுண்டு கிடக்கிறான். எனக்கு ஒரு ஊசி போட்டு போனால் போகலையா. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், மிகப்பெரிய துன்பங்களை பார்க்கிற பொழுது நமது சிறிய ஒரு ஊசி குத்து ஒன்றுமில்லாமல் போகிறது. அன்னையை நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும். அந்த இடத்தில் போன உடனே எனக்கு மனசில் தோணின பாட்டு தான் இது. மடுமாதாவே உந்தன் இடம் தேடி வரும் போதே மனசெல்லாம் வடிவாகுது. மடுமாதாவே உந்தன் இடம் தேடி வரும் போதே மனசெல்லாம் வடிவாகுது. உந்தன் மடி சாய்ந்து அழுதாலே என் வாழ்வின் துயரெல்லாம் வெகு தூரம் பறந்தோடுது. உன்னையே சரணடைந்தேன் அம்மாவே, என்னை நீ அணைத்துக் கொள்வாய் அன்பாலே. உன்னையே சரணடைந்தேன் அம்மாவே, என்னை நீ அணைத்துக் கொள்வாய் அன்பாலே. மடுமாதாவே உந்தன் இடம் தேடி வரும் போதே மனசெல்லாம் வடிவாகுது. அன்பின்றி, ஆதரவின்றி, சொந்த பந்த உதவியின்றி அனலிடை மெழுகாக உருகி வடிகிறேன்.
ஆழ்கடல் நடுவினிலே மூழ்கிடும் ஓடம் போல உதவி கரம் வேண்டி கதறி அழுகிறேன். உன்னையே சரணடைந்தேன் அம்மாவே, என்னை நீ அணைத்துக் கொள்வாய் அன்பாலே. மடுமாதாவே உந்தன் இடம் தேடி வரும் போதே மனசெல்லாம் வடிவாகுது. உந்தன் மடி சாய்ந்து அழுதாலே என் வாழ்வின் துயரெல்லாம் வெகு தூரம் பறந்தோடுது. எனவே பிரியமானவர்களே, நாம் வாழ்வில் ஒவ்வொரு முறை துன்பப்படுகிற பொழுதும், வருத்தப்படுகிற பொழுதும், வேதனை வருகிற பொழுதும், நோய் நொடியில் வருகிற பொழுதும், தோல்விகள் வருகிற பொழுதும் நாம் துவண்டு விடாமல், விரக்தி அடையாமல் அன்னையை நினைத்து கொண்டு, இவ்வளவையும் தாங்கிக் கொண்டு இந்த அன்னை பிறருக்கு என்ன செய்யலாம் என்று நினைத்தாள், வாழ்ந்தாள். ஊரெல்லாம் காரி துப்பிய வயோதிக காலத்தில் கருவுற்ற எலிசபெத் அம்மாளை பார்ப்பதற்கு நீண்ட நெடுந்தூரம் சென்று அவளோடு தங்கி இருந்தாள். இன்னைக்கு காரி துப்புவாங்க. ஒன்று வேண்டாம், ஒரு 45 வயசுல கருவுற்றாலே தேவையா இவளுக்கு இதெல்லாம்? 50 வயசுல மூத்த பையலுக்கு மகளுக்கு கல்யாணம் அடிச்சு வயிற்றை தள்ளிட்டு போற மானங்கெட்டவ. பிரியமானவள், அதுதான் ஒரு வீட்டில் பெற்றோர் ஃபாதர் இவகிட்ட கொஞ்சம் பேசுங்கன்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டேன். பிறந்த நாளுக்கு 3 செட்டு ட்ரெஸ் எடுத்தோம், அதில் ஒரு செட்டை காணோம், அதுதான் ரொம்ப காஸ்ட்லி, 12,000 ரூபா. கேட்டாக்கா அதை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்கிறா, ரொம்ப கேட்டால் அழுகிறா, நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு. பாப்பா கூப்பிட்டேன், என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவா, சின்ன பிள்ளை தான். என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது, வெளியே சொல்ல வேண்டாம் செல்லம், என்கிட்ட சொல்லலாம், ஃபாதர் தானே சொல்லலை, நான் யார்ட்டு நீங்கள் சொல்லிடுவீங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சொல்லு. அந்த பாப்பா என்ன சொன்னா தெரியுமா? ஃபாதர், என் கிளாஸில் ஒரு பொண்ணு படிக்கிறா, என் ஃப்ரெண்டு, அவளுக்கு பர்த்டே செலிப்ரேஷனே கிடையாது, அவள் ட்ரெஸ் யூனிஃபார்ம் மட்டும்தான், மற்ற நல்ல உடுப்புகள் அவளுக்கு கிடையாது. அப்போ நான் மனசில் நினச்சிட்டு ஒவ்வொரு தடவை சொல்லுவேன், பர்த்டேன்னு சொல்லுவேன், எங்கள் அக்காவுக்கு பர்த்டே சொல்லுவேன், எங்கள் கசினுக்கு பர்த்டே எல்லாம் சொல்லுவேன். அப்போ பர்த்டேனா எப்படி இருக்கும், என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு கேட்பா. எனக்கு வருத்தமாக இருக்கும், வீட்டில் கேட்டால் எனக்கு பயம், அதனால் உள்ளதுலே காஸ்ட்லி துணியை கொண்டு ரகசியமாக அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே? சொல்லக்கூடாது ஃபாதர், பைபிளில் கேள்விப்பட்டிருக்கேன், வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்ட்டு, அதனால் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும், கொடுத்தது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். சரி, 3 சாதாரண ட்ரெஸ்ஸை கொடுக்க வேண்டியதானே? எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்கும் ஃபாதர், அவளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்காது, அதனால் எனக்கு கிடைக்கிறதுலே நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்தான் ஃபாதர். இதுதான் தியாகம். நிறைவிலிருந்து கொடுப்பதும் தியாகம், குறைவிலிருந்து கொடுப்பதும் அதை விட பெரியதாகும். 2 நண்பர்கள், நீண்ட நெடுநாட்களாக நண்பர்கள், ஒன்றாவே படித்தான், ஒன்றா பிஸ்னஸ் பண்ணுறான். நல்ல பிஸ்னஸ் நன்றாக போய் கொண்டிருக்கிற பொழுது நண்பன் அவனை சீட் பண்ணிடுறான், ஏமாத்திடுறான், பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லாக எடுத்து. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, கேஸ் போடலாம், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம், ஏன்னா ரெக்கார்ட்லாம் நல்லா இருக்கு, ரெக்கார்டு தெளிவாக இருக்குது, லாயர் சொல்கிறாரு அடித்து தூக்கிடலாம், உள்ளே தள்ளிடலாம். அந்த நண்பன் சொல்கிறான், நாங்கள் 1-2 வருடங்கள் இல்லை, நீண்ட நெடுநாள் நண்பர்கள், அவன் அப்படி நினைக்கிறான்னு எனக்கு தெரியாது, நான் மட்டும்தான் பண்ணணும் இந்த பிஸ்னஸ்ன்னு நான் விட்டு கொடுத்துருப்பேன், அவன் விருப்பப்படி இருக்கிறது தானே என்னோட விருப்பம், பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லுகிறான். அது தியாகம். எல்லாம் போச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக போயிடுச்சு. அவன் என்ன சொல்கிறான், என் நண்பன் அவன் இதை விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தா நான் கொடுத்துருப்பேன், ஆனால் ஏமாத்திட்டதான் நான் பார்க்கல, அவனுக்கு விரும்பியதை அவன் எடுத்துக்கொண்டான், வச்சுட்டு போட்டோம், கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார். சொன்னவன் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவனை விட பல மடங்கு பெரிய ஒரு பிஸ்னஸ்காரனாக ஆனான், அது வேற விஷயம். எனக்கு தெரிந்து திருமணம் முடிந்து நல்ல குடும்பம், செல்வ செழிப்பான குடும்பத்தில் இருந்த ஒரு பெண், படிப்புக்காக நல்ல பதவிக்காகவும் உயர்வாக ஒரு மகன் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாமியார் பொறாமக்காரி,
ஏன்னா செல்வ சிறப்பு மிக்க இந்த குடும்பத்திலேருந்து வரான்றதுனால இவளை சிறுமைப்படுத்துவதிலே குறையா இருப்பாள். அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணா, ரொம்ப தான் மினுக்கிற, போதும் போதும் என்று ஒவ்வொன்றுக்கும் ஜுவல்ஸ் போட்டா, நீங்கள் பெரிய பணக்காரங்கன்னு போட்டு எல்லாத்தையும் காட்டுறியா, அவர் எல்லாவற்றையும் குறை சொல்வாள். அந்த பெண் என்ன சொல்லுவேன், ஏன் இப்படி பண்ணுறேன், கஷ்டமா இல்லையான்னு. இல்லை ஃபாதர், அவங்க என் தாய் ஸ்தானத்தில் இருக்காங்க, அவங்களோட பிரச்சனை, ஷீ ஹேஸ் அ ப்ராப்ளம். அவங்களோட பிரச்சனை என்னென்னா இன்செக்யூரிட்டி. அவங்களுக்கு இல்லாததெல்லாம் எனக்கு இருக்கிறத பார்க்கும்போது அவங்க காண்டாகிறாங்க. அவங்கள நான் புரிஞ்சுக்கணும்ல ஃபாதர். ஏம்மா இத்தனை வருஷமாக செல்வ செழிப்பாக எல்லாம் நீ விரும்பினதெல்லாம் போட்டியே, கஷ்டமா இல்லையா? அது ஒரு கஷ்டம் இல்லை. இத்தனை வருஷம் போட்டேன்ல, ஜஸ்ட் யோசிங்க, இத்தனை வருஷம் போட்டேன் இல்லையா? ஒரு காலம் வரும்போது மீண்டும் போடலாம். அதுக்கப்புறம் சந்திக்கலை. பல ஆண்டுகளுக்கு பிறகு 20-22 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குடும்பத்தை சந்திக்கின்ற வாய்ப்பு. அந்த மாமியார் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறார், ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த பெண் தாய்க்கும் மேலாக அவளை கவனிக்கிறாள். எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. எப்படி ஒன்றால் முடியுது? ஒரு சாதாரண பெண்மணின்னா, ஒரு சாதாரணமாக இருந்தா சீக்கிரம் செத்து தொலைட்டுன்னு நினைப்பா. என்னைக்கு நீ அடங்கி ஒடுங்குவ அன்னைக்கு வைக்கிற உனக்கு ஆப்புன்னு நினைப்பா. பாய்சன் கூட கொடுத்து கொல்ல தயங்காதவர்கள் இருக்கார். எப்படின்னு கேட்டேன். இது ரொம்ப அற்புதமான ஒரு செயலை நான் பார்க்குறேன். என்னை அடக்கி ஒடுக்கி இருந்தவங்க இன்னைக்கு என்னுடைய கருணையை எதிர்பார்க்கிறார்கள். எப்படி கொடுக்காம இருக்கிறது? என்னை அடக்கி வல்லமையோடு அவர்கள் இருக்கிற பொழுது என்னை அடக்கி ஒடுக்கினார்கள். அதையே நான் செய்தால் எப்படி ஃபாதர்? அந்த அம்மா டோட்டலி டிபெண்டிங் ஆன் மீ. ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க கண் பேச முடியாது. அவங்க கண்ணில் தெரியுது ஃபாதர், ஏக்கமும் பரிதவிப்பும் அவர்களது குற்ற உணர்வும் அவங்க கண்ணில் தெரியும். நான் உங்களுக்கு பணிவிடை செய்கிற பொழுதெல்லாம் கண்ணில் தண்ணி வடியும். நான் தட்டி கொடுப்பேன். பிரியமானவர்களே, இதுதான் தியாகம். ஏன்? அவளுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டாள். அதனால் பிறரின் கஷ்டம் அவளுக்கு தெரிகிறது. ட்ரை டு கெட் இன் டு த ஷூஸ் ஆஃப் தி அதர். மற்றவர்களது பாதரட்சைகளுக்குள் போய் நின்று பாருங்கள், அப்பொழுதுதான் அவர்களது துன்ப துயரம் தெரியும். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். சின்ன குழந்தைக்கு கூட பிரச்சனை இருக்கு. அன்னைக்கு ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்தாங்க. வந்துட்டு என்னென்ன ஜோம் பண்ணணும். நாங்கள் எதுக்குன்னு கேட்டேன். பரீட்சைக்கு போகிறோம். பரீட்சைக்கு போனோன்னா படிச்சுட்டு போகணும். படிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். படித்தாயா உங்ககிட்ட வரோம். படித்தாயா உங்ககிட்ட வரோம். என்ன சொல்கிறது நான்? சரி, இப்போ என்ன செய்யணும்? எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் எல்லா பேனா கொடுங்கடி. எல்லா பேனாவும் கொடுக்குறா. இந்த பேனா மேலே ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் இந்த 2 பேனா கொண்டா ரெட்டிங்கு, இதுக்கும் ஜெபம் பண்ணுங்க. இல்லை என்ன விஷயம்? நீங்கள் எங்கள் தலையில் கை வச்சு ஜெபிச்சிங்கன்னா மூளை கொஞ்சம் ரெடி ஆகிடும். அங்கங்கே கேட்டது எப்போமாவது படித்ததெல்லாம் செட் ஆகிடும். இந்த பேனாவை வந்துருச்சிங்கன்னா இங்கேருந்து அப்படியே இறங்கி பதிலெல்லாம் கையில் வந்து பேனாக்கு வந்துடும். ரெட்டிங்கு டீச்சர் ஒரு லூஸு, அது பாட்டு மார்க்கை குறைச்சி போட்டு அடிச்சிடும். அதையும் ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக நிறையா மார்க் போட்டு டோட்டல் போட்டுருவாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? படித்து தொலையலாம்ல, அதுதானே பிரச்சனை. அப்போ இன்றைய கருத்தையில் எப்படி இருக்குன்னா, ஆடாம ஜெயிச்சோமாடா நாங்கள் எழுதாமல் பாஸ் பண்ணணும், வேலை செய்யாமல் சம்பளம் வாங்கணும். இன்றைய கருத்தியல் இது. அப்போ வருத்தப்படுவதற்கு, துன்பப்படுவதற்கு, துயரப்படுவதற்கு, வருந்துவதற்கு யாரும் ரெடி இல்லை. பிரியமானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வலி, புரிஞ்சுக்கங்க, ஒரு வல்லமை அது. அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டவள் தான் அன்னை மரியாள். அதனால தான் பிறருடைய வலியை அவளால் புரிந்து கொள்ள முடிகிறது. பிறர் வலி நீக்க அந்த அன்னை இறங்கி வருகிறாள். ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் முடிக்கிறேன். இந்த விளையாட்டு வீரர்கள் அவங்கள்ட்ட கேட்பேன், எப்படி நீ காலையில் 3:30 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடுவோம் ஃபாதர், ப்ராக்டிஸ் பண்ணுவேன்.
கஷ்டமா இல்லையா? கஷ்டமா இருக்கும். ஆனா ஃபாதர் மெடல் வாங்கும்போது நல்லா இருக்கும்ல ஃபாதர். இப்போ டிஸ்ட்ரிக்ட் விளையாடுறேன், அடுத்த ஸ்டேட்டுக்கு விளையாடுவேன், நேஷனல் விளையாடுவேன், இன்டர்நேஷனல் போவேன், ஒலிம்பிக்ஸ் போவேன். அப்போ எப்படி இருக்கும்? ஊரெல்லாம் என்ன பேசணும் பார்த்து என்னை பற்றி பேசல ஃபாதர். ஃபாதர் கஷ்டம் இருக்கும் ஃபாதர், அதை கண்டுக்காம சந்தோஷமா பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், கஷ்டம் கஷ்டம் இல்லை. பிரியமானவர்களே, பெரிய ஸ்டேட்மெண்ட் அவன் சொல்றான். விரும்பி சுமந்தால் சுமையும் சுமை அல்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். விரும்பி சுமந்தால் சுமையும் சுமை அல்ல. எனவே பிரியமானவர்களே, இந்த நாளில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் துன்பம் துயரம் வேதனை இருக்கும். அதோட தான் வந்திருப்பீங்க. மாதாவை கிட்ட மாதாவை ஹாய் மாம், பெரிய நாய்க்கு மாதாவே ஹாய், ஹவ் ஆர் யூ மாதா அப்படி கொடுக்கறதுக்காக இங்கே யாரும் வரல. எல்லாரும் மாதாவே மாதாவே மரியாவே, கொஞ்சம் கருணை காட்டுமா, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும், குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும், வீடு வரணும், வாசல் வேணும், இப்படி தான். ஆனால் நாம் என்ன மனதில் நினைக்க வேண்டும் என்றால், அந்த அன்னைக்கு இருந்த தியாக மனம் நமக்கு இருக்க வேண்டும். பிச்சைக்காரர்களாகவே நாம் இருக்கக்கூடாது. வாங்கி 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 நம்ம பழகிட்டோம். பிச்சை என்னைக்கு ஒரு வள்ளல்களாக இருக்க போகிறோம்? தியாகம் என்பது வள்ளல் தன்மை. உன்னிடம் இருப்பதை கொடுப்பது தான் வள்ளல் தன்மை. நம்மகிட்ட இருக்கிறதே கொடுங்கள், இருப்பதை பகிர்ந்து கொடுங்கள். அப்போ உங்களது வளமை, உங்களுக்கு வளமை உண்டாகும், வாழ்வு உண்டாகும். அன்புனா என்ன? அன்பு செய்யாதவர்கள் தியாகம் செய்ய முடியாது. அன்பு செய்கிறவர்களால் தியாகம் செய்யாமல் இருக்க முடியாது. உங்களால் பிறருக்கு எதுவும் செய்ய இயலவில்லை என்றால் உங்களிடம் அன்பு இல்லை என்று அர்த்தம். அன்பு இல்லை என்றால் அங்கே மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சி இல்லை என்றால் அங்கே இறைவன் உங்களோடு இல்லை. இயேசுவே இவ்வீட்டின் தலைவர் நிறைய வீட்டில் போட்டிருக்கோம், அந்த போர்டு தான் அங்கே இருக்கும், இயேசு அங்கே இருக்க மாட்டார். எனவே அன்பு என்பது என்னை பொறுத்தவரையில், நான் பல பாட்டு போட்டிருக்கேன் அன்பை பற்றி. ஆனால் இப்போ போட்ட ஒரு பாட்டு ஒரே வார்த்தை, அன்பு என்றால் தருவது. இந்த அன்னை போல ஒரே வார்த்தை தான். வாட் இஸ் லவ்? லவ் இஸ் கிவிங். ஜஸ்ட் கிவ், தட்ஸ் ஆல். கீப் கிவிங் ஆல் தி டைம். கொடுத்துக்கிட்டே இருங்க, அதுதான் அன்பு. அன்னை செய்வது அதுதான். தியாகங்கிறது அதுதான். உனக்கு இருக்கிறத கொடு. நீ கவலையில் கண்ணீரில் இருக்கலாம், ஆனால் அடுத்தவங்களை பார்த்து கவலைப்படாத, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லு. உனக்கு செல்வம் இல்லாமல் இருக்கலாம், செல்வம் இருக்கிறவங்கள பார்த்து மிகுந்த செல்வம் உனக்கு வரும்னு சொல்லு. கொடு, அள்ளி கொடு, அதுதான் அன்பு. அப்துல் கலாம் அவர்கள் பிரசிடெண்டாக இருந்த பொழுது ஒரு இடத்தில் சொற்பொழிவாற்ற போனார். அங்கே லவ் அண்ட் சர்வீஸ், அன்பும் தியாகத்தை பற்றி அவர் பேசுகிறார். ஒரு பாட்டு போட்டு கொடுங்கன்னாங்க. நான் பாட்டை போட்டு கொடுத்தேன். அங்கே இருக்கிறவங்க பாட வேண்டியவங்க அவரையே பாட சொல்லுங்கள், நல்ல ஃபீல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பிரசிடெண்ட் வராரு, நான் நிற்கிறேன், பாடுறேன். AK-47 வச்சு என்னை எல்லாம் செக் பண்ணி அவங்க பாடிட்டாங்க. பாடி முடித்த உடனே அவர் பேசுகிறார். லேப்டாப்பை தூக்கி வைக்கிறார். அவருடைய செக்ரட்டரி பொன்ராஜை வைக்கிறார். லேப்டாப்பை மூடிட்டார். சின்ன பேப்பரை கையில் வச்சுட்டு, வாட் அ ஒண்டர்ஃபுல் சாங் ஃபாதர் ஜெரி, யூ ஹவ் டிஃபைன்ட் லவ் இன் ஒன் வேர்ட். தருவதே அன்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் பியூட்டிஃபுல் டெஃபினிஷன். யூ ஹாவ் டு கிவ் ஆல் த டைம். கிவ் வாட் எவர் யூ ஹேவ், யூ கிவ். ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹேவ், கிவ் வாட் எவர் யூ கேன் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இருப்பதை கொடுங்கள், இல்லாவிட்டாலும் எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள். யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு காசு பணம் பொன் பொருள் இல்லாமல் இருக்கலாம், ஆறுதலை கொடுங்க, ஒரு புன் சிரிப்பை கொடுங்க, தட்டி கொடுங்க, உற்சாகப்படுத்துங்க. இருப்பதை கொடுங்க, உங்கள்கிட்ட இல்லாததையும் கொடுங்க. எனவே அந்த பாடலை பாடி முடிக்கிறேன். வார்த்தைகளை கவனிங்கள். சின்னப்பர் சொன்னது எல்லாமே இன்னைக்கு இதில் இருக்கும். அன்பு 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 உலகை வெல்லும் அதிசயம். அன்பு 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 ஆண்டவன் செய்த அறிமுகம். பெறுவது அல்ல அன்பு, தருவது தானே அன்பு. பெறுவது அல்ல அன்பு, தருவது தானே அன்பு. முடிவில்லாமல் தருவதே இறைவன் சொன்ன அன்பு. இயேசு
இயேசு வாழ்ந்த அன்பு. எப்படிலாம் அன்பு செய்யணும்? படித்தவர் பாமரர் என்ற படிநிலை தாண்டி பழகணும். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதமை தாண்டி ஒழுகணும். பிரிப்பது அல்ல அன்பு, சேர்ப்பது தானே அன்பு. பிரிப்பது அல்ல அன்பு, சேர்ப்பது தானே அன்பு. முடிவில்லாமல் சேர்ப்பதே இறைவன் சொன்ன அன்பு. இயேசு வாழ்ந்த அன்பு. பெண்களுக்காக ஒரு 4 வரிகள். பெண்கள் அடிமைகள் என்ற இழிநிலை தன்னை ஒழிக்கணும். இறைவன் படைப்பினில் எல்லாம் சரிநிகர் சமமென உணரணும். அடக்குவதல்ல அன்பு, ஆக்குவதன்றோ அன்பு. அடக்குவதல்ல அன்பு, ஆக்குவதன்றோ அன்பு. முடிவில்லாத ஆக்கலே இறைவன் சொன்ன அன்பு. இயேசு வாழ்ந்த அன்பு. அன்பு 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 உலகை வெல்லும் அதிசயம். அன்பு 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 ஆண்டவன் செய்த அறிமுகம். பெறுவது அல்ல அன்பு, தருவது தானே அன்பு. தருவது தானே அன்பு, தருவது தானே அன்பு. தருவது தானே அன்பு, தருவது தானே அன்பு. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அம்மை பிணையரை அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தியாகச் செம்மலாக அன்னை பெரியநாயகி மாதாவை எங்களுக்கு தந்ததாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தாய் இங்கே பெரிய நாயகியாக எங்களுக்கு காட்சி தருகிறாள். அவள் அரும்பெரியும் காரியங்களை செய்கிறாள். அரும்பெரும் காரியங்கள் வேறொன்றும் இல்லை, இந்த அன்னை எங்களை அன்பு செய்கிறாள். தன் வாழ்வில் அனுபவித்த அனைத்து துன்பத் துயரங்களையும் வேதனைகளையும் கவலையும் கண்ணீரையும் ஒருபோதும் மறவாமல் என்னை தேடி வருகிற பிள்ளைகள் என்னை தேடுவதற்கு முன்பாகவே அவர்களை நாடி சென்று அவர்கள் துன்ப துயரங்கள் கவலை கண்ணீர்களை நான் புரிந்து கொள்வேன் என்று இதோ இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு தாய். இந்த அன்னையினுடைய அன்பின் வெளிப்பாடுதான் இந்த தியாகம். ஒவ்வொரு நாளும் பொழுதும் உலகின் பல கோடிகளில் காட்சி தந்து கொண்டே இருக்கிறாள் இந்த அன்னை. இந்த அன்னை அள்ளித் தருகிற அன்னை, வாரி கொடுக்கின்ற அன்னை. எனவே இறைவா, நாங்கள் வாங்கி கொண்டே இருந்து பழகிவிட்டோம். இந்த அன்னை கரங்களிலிருந்து வரங்களை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதோ உமது அடிமை உமது சித்தத்தின்படி வாழ்ந்த இந்த அன்னையை போல இதோ இந்த நாளிலிருந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். எங்களிடம் இருக்கிறதை கொடுக்க போகிறோம். எங்களிடம் கொடுப்பதற்கு பொன்னும் பொருளும் பொருளாதாரம் இல்லாவிட்டாலும் கூட கனிவான வார்த்தைகளை இனி கொடுப்போம். உற்சாக கொடுப்போம், நம்பிக்கை ஊட்டுவோம், ஆர்வப்படுத்துவோம், கனிவோடு இருப்போம் என்று வேதம் சொல்லுவது போல அழுவாரோடு அழுவோம், சிரிப்பாரோடு சிரிப்போம். இப்படி நாங்கள் தொடர்ந்து செய்கிற பொழுது இதோ எங்கள் உடலும் உள்ளமும் ஆன்மாவும் தூய்மை அடையும். அப்பொழுது நாங்கள் மறு உலக வாழ்வுக்கு எங்களை தயார் செய்வோம். இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் நிலைவாழ்வு அனுபவிக்க வேண்டுமென்றால் அன்பிலிருந்து தொடங்கி தியாகமாக எங்கள் வாழ்க்கை அமைய நீரே அருள்வீராக. பெரிய நாயகி தாய் வழியாக கேட்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன்.